வணக்கம். ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. திமுகவின் கூட்டணி உடைந்தது. திமுகவில் இருந்து காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக் இவர்களை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தற்பொழுது கூட்டணியில் இருந்து விலகுவதாக நேற்று கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்களை தனித்துதான் போட்டியிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மையான பெரிய கட்சிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் சிறிய கட்சிகள் தான் தற்பொழுது கூட்டணியில் இருக்கிறது. ஆனாலும் அவர்களால் எந்த ஒரு பயனும் கிடையாது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் உதயநிதி அவர்களது கையில் திமுகவின் தலைமை செல்வது மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கிதான் செல்லும். ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 2016ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து கிட்டத்தட்ட வெற்றியை மட்டும்தான் ஏற்படுத்தினார். அவர் தலைவராக பொறுப்பேற்று 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து 2024 மக்களவை தேர்தல் வரைக்கும் திமுக மட்டும்தான் வெற்றியடைந்தது. ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு தோல்வியை திமுக தழுவியதற்கு பின்னால் முழுவதுமாக விஜய் அவர்களது என்ற ஒற்றை நபர் மட்டும்தான் இருக்கிறாரா என்று கேட்டால் அப்படி ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் தமிழக அரசியலில் திமுக செய்த பித்தலாட்டங்கள், மோசடிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெட்ட வெளிச்சத்தில் அதிமுக வெளிக்கொண்டு வந்ததுதான். 2வது இடத்தில் அதிமுக தான் தற்பொழுது வாக்குகள் சதவீதத்தில் இருக்கிறது. எதிர்வரக்கூடிய அரசியல் காலத்தில் அதிமுகவை பலரும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய அளவிலான திமுக இடத்தை நிரப்பும். இங்கு களம் அதிமுக திமுக என்று மாறியிருந்து தற்பொழுது விஜய் அவர்கள் கூறுவது போல டிஎம்கே என்று கூறுகிறார். ஆனால் உண்மையான எதிர்க்கட்சியாக எதிர்வரக்கூடிய அரசியலில் திமுக இடத்தில் அதிமுகவும் விஜய் அவர்களுக்கும் இடையே மோதல்தான் அடுத்த சில தேர்தல்களை சந்திக்கக்கூடிய சூழலும் உருவாகும். தற்பொழுது நடைபெறக்கூடிய 5 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும். ஏனென்றால் அங்கு வெற்றியடைந்தவர்கள் அதிமுக தான். அவர்கள்தான் ராஜினாமா செய்துள்ளனர் 4 சட்டமன்றத்தில். இதனால் அந்த சட்டமன்றத்தில் இடைத்தேர்தலிலும் அவர்களுக்கே அதிகமான வாய்ப்புகளை நாம் பார்க்க விரும்புகிறோம். மக்களும் அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அதிமுகவின் கோட்டை என்று எடப்பாடியே பலமுறை கூறியுள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக தோல்வியை நோக்கி செல்கிறது, இதுவரைக்கும் எங்களை தோல்வியில் சந்தித்த அதிமுக என்று ஸ்டாலின் கூறினார். ஆனால் இப்பொழுது திமுக தோல்வியை மட்டும்தான் சந்திக்கும். அதற்கு முக்கியமான காரணமே கூட்டணி இல்லாததும் திமுகவின் ஊழலும் மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து என்ற ஒரே காரணம்தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் மீண்டு வர முடியாத ஒரு தோல்வியை உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் திமுகவின் மாஜி அமைச்சர்களும் தான் செய்து வருகிறார்கள். இதைத்தான் நாம் அன்றே மக்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வீடியோக்களிலும் கமெண்ட்களில் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? திமுக தலைமை சரியில்லாததும் அவர்கள் ஊழல்கள் ஒவ்வொரு துறைகளிலும் மிக பெரிய அளவில் செய்ததும் தான் திமுகவின் தோல்விற்கு காரணம் என்று பல நேயர்கள் கமெண்ட் வாயிலாகவே தெரிவித்தார்கள். நீங்களும் அதை கூறுங்க. கமெண்ட் வாயில அதிமுக எதிர்க்கட்சியாக இனி வரக்கூடிய அரசியலில் வருமா அல்லது திமுக தான் அந்த இடத்தை நிரப்புமா என்பதை கமெண்ட் வாயிலாக மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அரசியல் களத்தில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுகவிற்கு நெருக்கடியே அதிமுக மற்றும் தாவேகா திமுகவின் கூட்டணி ஸ்டாலினுக்கு எதிரான தகவல்களையும் தற்பொழுது வெளியிட்டு வருகிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். நிச்சயமாக திமுகவிற்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஏனென்றால் இதுவரைக்கும் திமுக என்ற மோதல் உருவானது. ஆனால் இப்பொழுது தாவேகா 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்துவிட்ட நிலையிலும் கூட இனி தாவேகா திமுக என்று கூறுவார்களா அல்லது தாவேகா அதிமுக என்று கூறுவார்களா என்பது காலம்தான் அதற்கான பதில்களை கூறும். ஆனால்
இணையதளங்கள் முழுவதுமாக திமுக கூட்டணி இல்லாமல் 5 இடங்களை கூட கைப்பற்றாது என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அதிமுக கடந்த காலங்களில் தனித்தே 234 தொகுதிகளில் தனித்தே போட்டியிட்டு ஆட்சியையும் கைப்பற்றியது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அரசியல் களத்தில் எடப்பாடியை நாம் சாதாரணமாக எடை போடக்கூடாது. அவரது தன்னம்பிக்கையும் முயற்சியாலும் தற்பொழுது பல பிரிவுகள் அதிமுகவில் வந்தாலும் கூட அவரால் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் தற்பொழுது வரை அவரது கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கிறது. நிர்வாகிகளையும் பலரையும் நீக்கியுள்ளார். ஆனாலும் எடப்பாடிக்கு ஆதரவாக தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தளவிற்கு அப்படி கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி தான். ஆனால் உதயநிதி அவர்கள் கட்சிக்காக அனைத்தையும் செயல்படக்கூடிய வகையில் நலத்திட்டங்களையும் மக்களது பணிகளை மேற்கொள்ளவும் செய்கிறவரா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் திமுக உதயநிதி அவர்களது தலைமையை ஏற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் அதற்கு பிறகு திமுகவின் நிலைமை மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி செல்லும். உதயநிதிக்கு அரசியல் அந்த அளவிற்கு தெரியாது. எதிர்க்கட்சி தலைவராக முதல் நாளிலேயே சனாதானத்தை பற்றி பேசி சர்ச்சையில் மீண்டும் சிக்கியுள்ளார். எங்கே எதை பேச வேண்டும் என்று கூட உதயநிதி அவர்களுக்கு தெரியவில்லை. முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வராக விஜய் நீடிக்கலாமா வேண்டாமா என்பது பற்றியான விவாதங்கள் தான். அதில் ஓட்டுக்களை செலுத்தலாம், செலுத்தாமலேயும் இருக்கலாம். வெளிநடப்பு செய்வதற்கு எதற்காக சட்டசபைக்கு வர வேண்டும், எதற்காக சனாதானத்தை பற்றி பேச வேண்டும், இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எதிர்கால அரசியல் நிச்சயம் அதிமுக தவேக என்று மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக அழுத்தம் திருத்தமாக பார்க்க முடிகிறது. அரசியல் களத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக வெற்றியடைவதற்கும் வாய்ப்புகள் இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயம் இந்த தேர்தல் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக அமைந்துள்ளது. திமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தற்பொழுது சோர்வடைந்து விட்டார்கள். ஏனென்றால் இளம் தலைமுறையினர்கள், பெண்கள் அனைவரும் தவேகாவின் பக்கம் இருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒவ்வொரு நிர்வாகிகளும் பணத்தை இறக்குவதற்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளார்கள். ஏனென்றால் டெண்டர், ஊழல், முறைகேடு அனைத்தையும் தவேக விசாரணையின் வலையில் அனைத்தையும் கொண்டு வந்துள்ளது. பழைய வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் திமுகவை சார்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் சிறைக்கு செல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் திமுகவின் தலைமையை பேச்சை கேட்காமல் தற்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயம் இது ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாகவும் அவருக்கு வந்த அதிர்ச்சி செய்தியாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களை, இந்த இடைத்தேர்தலிலும் எதிர்வரக்கூடிய அரசியல் காலத்திலும் எதிர்க்கட்சியாக திமுக வருமா அல்லது அதிமுக தான் இனி ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் வருமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.